தமிழ்நாடு அரசோட பொது வங்கித்துறையா இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்துல இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசோட பொது வங்கித்துறையா இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்துல இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 500 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்க பாருங்க. இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா ஜெனரலிஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேலைக்கான அறிவிப்பை தான் இவங்க விட்டுருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸ்ட்ரா நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 22 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல போகக்கூடாது. 35 வயதுக்கு உட்பட்ட நபரா நீங்க இருக்கணும். இந்த வேலைக்கு எப்படி ஆட்கள் உள்ள எடுத்துப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்து நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும். இந்த நேர்காணலுக்கான அழைப்பு எப்படி விடுப்பாங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதே சமயத்துல நீங்க எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர்காணலுக்கான அழைப்புகள் கொடுக்கப்படும். சரி, இந்த வேலைக்கு கால அவகாசமே கொடுத்திருக்காங்க. அதனுடைய கடைசி நாட்கள் என்னைக்கு அப்படின்னா 30/8/2025 தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அவகாசமா கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு எவ்வளவு மாத வருமானம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64,000 வரைக்கும் இதனுடைய மாத வருமானம் சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல தான் பணி நியமனம் இவங்க விடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.